இன்று உலக மக்களால் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நாடுதான் ஈரான். ஈரானை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விடயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஈரானினுடைய பழைய பெயர் பெர்ஷியா. பெர்ஷியாவை பொறுத்தவரையில அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. பெர்ஷிய மன்னர்கள் 120க்கு மேற்பட்ட நாடுகளை பிடித்து அதை ஒரு பேரரசாக மாற்றி வைத்திருந்தார்கள். இஸ்லாமிய பேரரசு 7ஆம் நூற்றாண்டுல தான் பெர்ஷியாவில் தாபிக்கப்படுகிறது. அதற்கு முதல்ல பெர்ஷியாவில் மித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளை தான் அதிகமாக வணங்கி கொண்டிருந்தார். அது கையில தீப்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறது. அதைத்தான் கிரேக்கர்கள் ஒலிம்பிக்கில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க. அப்ப ஈரானினுடைய எல்லைகளை நம்ம பற்றி பார்த்தோம்னு சொன்னா, வடக்கே ரஷ்யாவும் கஸ்பியன் கடலும் இருக்கிறது. கிழக்கே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்றனவும், தெற்கே பெர்சிய வளைகுடாக்களும், மேற்குல ஈராக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இங்கு சராசரியாக 8 கோடி மக்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க. இதனுடைய தலைநகர் தெஹ்ரான். இதுல மொழி பெர்ஷியா தான் அதிக அளவு பேசப்படுகிறது. இங்கு கல்வி கற்றோர்கள் மட்டும் 86.9% காணப்படுகிறார்கள். ஈரானினுடைய முக்கிய நகரங்களாக மாசா, இஸ்பஹான், ராய், டாஃப்ரிஸ் போன்ற பல்வேறு நகரங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக இங்க சிவப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய குங்குமம் பூ அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இன்று உலகத்துல க்ரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பரல்கள் பெர் டேக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க. இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு மத்திய கிழக்கு நாடாக ஈரான் இப்போ திகழ்ந்து விளங்குகிறது.